கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க பாஜக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விஸ்வகுரு என்று மார்த்தட்டிக் கொள்ளும் பிரதமர் மோடி மௌனகுருவாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாவதாக பிரதமர் பதவியில் இருக்கும் மோடி கூசாமல் பொய் பேசியிருப்பதாக கூறியுள்ளார். திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறித்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டிற்கு வழங்க முடியும் என்று நம்பும் அளவிற்கு பிரதமர் இருக்கிறாரா என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் கச்சத்தீவை மீட்க மத்திய பாஜக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்று மு.க.ஸ்டாலின் வினவியிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு சிறைபிடிக்கப்படுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாதது ஏன் என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வழக்கமான பொய்களும் புலம்பல்களுமே மோடியின் மேடையில் எதிரொலித்ததாக மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தன் சொந்த இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கும் பாஜகவின் கபட நாடகத்தை தமிழ்நாட்டு மீனவர்கள் தோலுரிப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக பதிவிட்டுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை OPS அணிக்கு ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்துள்ளார். இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக கொடியை பயன்படுத்துவது தொடர்பான தங்களது புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சனிக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது புகழேந்தி தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க புகழேந்திக்கு அறிவுறுத்தியது. இந்த மனு மீது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் OPS தரப்புக்கு சின்னத்தை ஒதுக்காவிட்டால் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என கூறி இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் எதிரொலியால் வரும் கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1 அன்று பள்ளிகள் திறப்பது வழக்கம். ஆனால் இம்முறை ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடப்பதால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூன் 5 அல்லது 6ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10 வரை தள்ளிப்போகலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவில் சிக்கிய தொழிலாளியை மீட்கும் போது தலை துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு தாம்பரம் காமராஜ் தெருவில் பாதாள சாக்கடை தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது மண் சரிந்ததால் பணியில் இருந்த முருகானந்தம் என்ற தொழிலாளி மண்ணுக்குள் புதைந்தார். இதையடுத்து சக பணியாளர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் மண்ணை தோண்டி அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவரின் தலை துண்டானதாக கூறப்படுகிறது. முருகானந்தம் உயிரிழந்த நிலையில் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் தீயணைப்புத்துறை உதவியுடன் மண்ணில் புதைந்திருந்த அவரின் உடல் பகுதியை மீட்டனர். உயிரிழந்த முருகானந்தம் கடலூர் மாவட்டம் கீழச்சிறுவாயைச் சேர்ந்தவர் எனவும் பட்டதாரியான அவர் படிப்பிற்கு ஏற்ற பணி கிடைக்காததால் இந்த வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. பொக்லைன் ஓட்டுநர் விஜய் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவின் மகள் கவிதாவுக்கு மார்ச் 23ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவல் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கையை உருவாக்குவதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், விஜய் நாயக் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் மதுபான கொள்கையை கொண்டு வருவதற்காக சவுத் குரூப் என்ற பெயரில் ஆம் ஆத்மிக்கு 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகராவின் மகளும் தெலங்கானா சட்டமேலவை உறுப்பினருமான கவிதா மீது அமலாக்கத்துறையினர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள கவிதாவின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் அவரை கைது செய்துவிட்டு டெல்லி அழைத்து சென்றனர். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கவிதாவை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி கோரியது. எனினும் கவிதாவை மார்ச் 23ஆம் தேதி வரை மட்டுமே காவலில் வைத்து விசாரிக்க சிறப்பு நீதிபதி NK நாக்பால் அனுமதி அளித்திருக்கிறார். IPL தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் மார்ச் 18ஆம் தேதி தொடங்குகிறது. போட்டிகளுக்கான டிக்கெட் விலை 1 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டு IPL தொடர் வருகிற 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி விளையாடுகிறது. இப்போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைனில் மட்டுமே விற்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 18ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு Paytm Insider.in இணையதளம் மூலம் பெறலாம் என கூறப்பட்டுள்ளது.
இந்நிலையில் டிக்கெட் விலையை பல மடங்கு சிஎஸ்கே நிர்வாகம் உயர்த்தி உள்ளது. கடந்த முறை IJK ஸ்டாண்டுகளுக்கான கட்டணம் 2000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 4000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. CDE லோயர் இருக்கைகளுக்கான கட்டணம் 200 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1700 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Who I wish to thank very deeply. I would be indebted for the rest of my life to Mahendra Singh Dhoni for what he gave me. He gave me an opportunity with the new ball to go head on against Chris Gayle. 100 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 500க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் நடந்த பாராட்டு விழாவில் உணர்ச்சி பெருக்குடன் அஸ்வின் பேசிய காட்சிகளே இவை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இந்த விழாவில் ICC முன்னாள் தலைவர் சீனிவாசன், BCCI தலைவர் ரோஜர் பென்னி, முன்னாள் வீரர்கள் ஸ்ரீகாந்த், அனில் கும்ளே உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அஸ்வினுக்கு 500 தங்க காசுகள் பொறித்து 500 என எழுதப்பட்ட கேடயத்தை அனில் கும்ளே வழங்கினார். மேலும் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை ICC முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் வழங்கினார். 500 gold coins in that presentation by Mr. Anil Kumble, Ashwin and his family. இடையில் காணாமல் போன சுழல் பந்து வீச்சு முறையை அஸ்வின் மீட்டுக் கொண்டு வந்ததாக ரோஜர் பென்னி பாராட்டினார். 500 விக்கெட்டுகள் எடுப்பது என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது என அஸ்வினின் கைகளை பிடித்தவாறு ICC முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் தனது வாழ்த்தை பகிர்ந்தார். இறுதியாக பேசிய அஸ்வின் 2008ஆம் ஆண்டு CSK IPL அணி தன்னை தேர்வு செய்த பிறகு தனது கிரிக்கெட் வாழ்க்கையே மாறிவிட்டதாக கூறினார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என குறிப்பிட்டார். மத்திய அரசின் நவீன பள்ளிகளை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட காரணத்திற்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறோம் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது எனவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பொதுவாக இன்னைக்கு இந்த PMCயில் MOUக்கு சைன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியிலேருந்து லெட்டர் வந்திருக்காங்க. எல்லாருமே அது ஒரு பேனிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஊடகத்துறையின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேருக்கு ஒன்று சொல்கிறேன். என்றைக்குமே தமிழக அரசும் சரி, நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சரி, நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்றைக்குமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக நான் சொல்கிறேன். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க அரசு முடிவெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை X பதிவில் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள உதவும் கருவியாக புதிய கல்விக் கொள்கை அமையும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களின் நாள் ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என அக்கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகளாக அறிவித்து வருகிறது. அதன்படி ஏற்கனவே 15 வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 5 வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ளார். அதில் நாடு முழுவதும் சமூக, பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. மேலும் OBC, SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடு சட்டத்திருத்தம் மூலம் 50% உயர்த்தப்படும் என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பழங்குடியினர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் வனத்தில் உள்ள நிலத்தை கையகப்படுத்தும் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொறியியல் பட்டதாரியான பிரவீன் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு காங்கிரஸ் கட்சியினரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் தற்போது திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட S. ராமலிங்கம் MP-யாக உள்ளார். இச்சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தற்போது மயிலாடுதுறை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை காங்கிரசுக்கு மயிலாடுதுறை தொகுதி கிடைத்தால் சென்னையை பூர்வீகமாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவார் என தெரிகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மற்றும் அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தின் துறைகளின் பணியாற்றிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியின் அழைப்பின் பேரில் கடந்த 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் நெருக்கமாக உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறை தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்துவதாக தெரிகிறது. தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத நபரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் நிர்வாகிகளை எதிர்ப்பதாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியை அதிமுகவுடன் கூட்டணி சேர வலியுறுத்திய நபரை நிறுத்துவதற்கு திமுகவும் எதிர்ப்பதாக தெரிகிறது. ராஜீவ்காந்திக்கு நெருக்கமாக இருந்த ஒரே காரணத்திற்காக கடந்த காலங்களில் மயிலாடுதுறை தொகுதியில் மணிசங்கர் ஐயருக்கு காங்கிரஸ் கட்சியினர் வாய்ப்பு அளித்தது போன்று இம்முறை பிரவீன் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 600வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் வயலில் இறங்கி போராடிய காட்சிகள்தான் இவை. 5740 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்நிலையில் 600வது நாள் போராட்டத்திற்காக பேரணியாக சென்று வயலில் இறங்கி கிராம மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவின் செயலாளர் சுப்பிரமணியன், மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க 20 கிராம மக்களும் முடிவு செய்திருப்பதாக கூறினார். இன்னையோட அந்த மாலை நேர போராட்டத்தை 600வது நாளா முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் சட்ட போராட்டத்தை துவக்க போறோம். மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் நீதியரசர்களும் விவசாய மக்களை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோட நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகத்துக்காக இருக்கோம். தேர்தல் புறக்கணிப்பு நடத்தப்படும். மத்திய மாநில அரசுகளின் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு முடிவு செய்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசிடம் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் திரும்பப் பெற்றுள்ளது. பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற மத்திய அரசிடம் பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. இந்த நிலையில் கூடுதல் ஆவணங்களை சேர்க்க இருப்பதால் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ஏற்கனவே சமர்ப்பித்த விண்ணப்பத்தை திரும்பப் பெற தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான TIDCO அனுமதி கோரியது. இந்த நிலையில் TIDCOவின் கோரிக்கையை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு மார்ச் 13ஆம் தேதி ஏற்றுக்கொண்டது. மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சமர்ப்பித்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசின் TIDCO நிறுவனம் திரும்பப் பெற்றுள்ளது. அரசியல் ரீதியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது.